என்னப்பா எனக்கு ஒரு பிரச்சனைனா இங்க இருந்து மாமா வர்றீங்க? நாட்டுக்கு ஒண்ணுன்னா ஆர்மி வரும், ஊருக்கு ஒண்ணுன்னா போலீஸ் வரும், உனக்கு ஒண்ணுன்னா இந்த மாமே வரும். மக்கள் கெட்டு போறாங்கடா. வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, இதுக்கு நான் பங்கு விளைச்சேன். போர்ஷே கார் எடுத்துட்டு 2 பேரை ட்ரங்க் அண்ட் ரைட்ல கொன்னவங்களுக்கு பெயில். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எனக்கு நான் நீதித்துறை தான் நம்பி இருக்கேன். இப்ப நீதிபதியை தான் பார்க்க போறேன். எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ? அப்ப எதுக்கு வளரணும்? ஒரு சின்ன 23 வயசு பையன் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம வளர்ந்தா இப்படிதான் செய்வீங்களா? அப்ப எந்த இளைஞன் வளரணும்? சுமாரே உட்கார். அடிக்கணும் போல இருக்கியா? அடா சாரி கேட்டதுக்கு யாரா முறைப்பாங்களா? அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். நீ வேணா பாரு, வர தம்பி. யார முறைக்கிற? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்குடா திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க, அடிக்கிறது ஆல்சிக்கிறீங்க. வா. போய் வளர்க்கறது தான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே? வாங்க, இந்த ரோட்லயே நான் நிக்கிறேன், எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம வராங்கன்னு பாருங்க, எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் ரைட்ல வராங்கன்னு பாருங்க. ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் தான். ஆனா போன் காதுல வச்சு பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தானே வச்சு பேசுனேன். சட்டம் தன் கடமையை செய்யும். நீ சொல்ற நியாயம் எல்லாம் சரியாதான் இருக்கு. அவன் அடிக்கிறா, நீ என்ன அடிக்கிற? அப்போ கேட்டாருன்னா ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்காரு, வந்துருவாருன்னு சொல்லு. கம்பியை கரெக்ட் விஷயத்துல அவர்கிட்ட சொல்லி காட்டி குத்துறாதுன்னா வெரி குட். நீ அப்பப்ப வெளியே தடவை போய் வந்துக்கடா கம்பி. அவர் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இப்போ சமீபத்தில் கூட டிடிஎஃப் மேலே போட்டிருந்தாங்களா, அதே மாதிரி அவரும் வந்து வாகனத்தை ஓட்டிக்கிட்டே வந்து செல்ஃபோன் பேசிட்டு ஒருத்தர் மேலே நீங்கள் விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. யூடியூபர் விஜே சித்து அவர் மேலே நான் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா, யூடியூப்பில் வந்துட்டு டிராஃபிக் வயலேஷன் ரூல்ஸ் மீறினதுக்காகவும் தகாத வார்த்தையில் வந்து ஃபில்த்தி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணதுக்காகவும் இங்கே சைபர் செல்லில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். திடீர்னு ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டு வர சொல்லிட்டாரு. உப்பு கொடுத்தே இல்ல, ஏதாவது பெருசா கொடுப்பாரு. ரிட்டனும் ஃப்ளைட்லயே போட்டு வரல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே அனுப்புவாரு. அண்ணே சக்கரபாண்டி அண்ணே. அதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவரோட யூடியூப் இதை வந்து முடக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட். சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நாங்க சொல்றேன். விளையாட்டுக்கு சொல்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். ரைட் கேட்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டு பேசுறோம்ப்பா. ஏய் விஜே சித்து முன்னாடி டார்கெட் பண்றீங்க. இல்லை, அவர் டார்கெட்டில் அவர் என்ன எப்படி புலம்புறா அதா மீனாட்சி? ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் அவர் இப்போதைக்கு அது கொடுத்துருக்குறோம். இனி வரும் காலத்தில் வேறு ஏதாவது வீடியோலாம் எங்கள் மேலே இது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து அதுக்கும் புகார் கொடுப்போம். வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறாங்க, நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். ஆமாம், பொதுநலம் தான் இது, வேற எதுவுமே கிடையாது. இல்லை ஆதரவுலாம் கிடையாது. சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம். இப்போ நீங்கள் தப்பு பண்ணாலும் அதே தான், நான் தப்பு பண்ணாலும் அதே தான். ஸோ இந்த வீடியோ நாங்கள் பார்த்தோம், கண்டிப்பாக அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் புகார் கொடுத்தோம். ஆஹா, வெட்டு இருக்குடா, அந்த வீட்டுல வெட்டு இருக்குடா. ஆள் கிடைக்கல, கடைசியா நம்மளத்தானே வெட்டு வாங்கி. ஐயோ, எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.